பச்சை வயல்கள் பறந்து விரிந்து பறவைகள் பாடும் காலை இசை, தூய காற்றில் மனம் நிம்மதியடைய அந்த கிராமம் ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. அந்த கிராமத்தில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு அன்பான தம்பதியர் இருந்தனர். அவர்கள் அதிக செல்வம் இல்லாவிட்டாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். காலையில் சூரியன் உதிக்கும் போது சேர்ந்து பணி செய்யவும், இரவில் அமர்ந்து சிரித்து பேசி உணவு உண்ணவும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது. அங்கு வரும் குருவிக்கு உணவளிப்பதிலும் போன்ற அவர்களின் வாழ்க்கை சின்ன சின்ன சந்தோஷங்களால் நிறைந்திருந்தது. ஒரு காலத்தில் செழித்து விளங்கிய அந்த கிராமம் காலப்போக்கில் மழையில்லாமல் வறண்டு போயிற்று. நிலம் பிளந்து வயல்கள் உலர்ந்து மக்கள் வறுமையில் தவித்தனர். அந்த அன்பான தம்பதியரும் தங்கள் தினசரி உணவுக்கே போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தனர். இதனை மரத்திலிருந்து அவதானித்தது குருவி. இவர்களுக்கு உதவி தேவை என்று எண்ணி தூரத்தில் வாழும் ஒரு ஞானியைச் சந்திக்க பறந்து சென்றது. அது ஞானியிடம் தம்பதியரின் வறுமையையும் பசியையும் உருக்கமாகச் சொன்னது. கருணை மிகுந்த ஞானி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து பொன்னிற தானியங்களை ஒரு செம்மஞ்சள் நிற துணியில் கட்டி அதனிடம் கொடுத்தார். அதை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு அக்குருவி விரைவாக கிராமத்திற்கு திரும்பியது. ஆனால் அந்த இரவு நேரத்தில் களைப்பும் பசியும் தாங்க முடியாமல் இருந்த இடத்திலேயே அத்தம்பதியினர் தூங்கிக் கொண்டிருந்தனர். குருவி அமைதியாக வந்து ஞானி கொடுத்த பொன்னிற தானியங்களை தம்பதியரின் தோட்டம் முழுவதும் மெதுவாக தூவிவிட்டது. யாருக்கும் தெரியாமல் தனது உதவியை செய்துவிட்டு அது பறந்து சென்றது. அடுத்த நாள் காலை சூரியன் உதயமான ஒளியில் தம்பதியினர் கண் விழித்தனர். வழக்கம்போல் சோர்வுடன் எழுந்த அவர்கள் தங்கள் தோட்டத்தை நோக்கி பார்த்தவுடன் அதிர்ச்சியில் நின்று போனார்கள். நேற்று வரை வறண்டு கிடந்த அந்த நிலம் இன்று பொன்னிறமாக ஒளிரும் காய்கனிகளால் நிரம்பியிருந்தது. அவர்கள் கண்களை நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். வறுமையில் தத்தளித்த வாழ்க்கையில் இந்த அதிசயம் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது. அதிசயத்தைக் கண்ட தம்பதியர் இதற்கு காரணம் யார் என்று சிந்தித்தனர். திடீரென அவர்களுக்கு அந்த அன்பான குருவி நினைவுக்கு வந்தது. இது குருவி செய்த உதவிதான் என்று உணர்ந்தவர்கள் மனம் கனிந்த நன்றியுடன் வானத்தை நோக்கி கைகளை கூப்பினர். எங்களை காப்பாற்றிய அன்பான பறவையே, உன் உதவியை எப்போதும் மறக்க மாட்டோம் என்று அவர்கள் நன்றியை தெரிவித்தனர். அந்த நாள் முதல் அவர்கள் பெற்ற செல்வத்தை மட்டுமல்லாமல் அதே அன்பும் கருணையும் கொண்டு மற்றவர்களுக்கும் உதவத் தொடங்கினர். அவர்களின் வாழ்க்கை செழிப்புடன் மட்டுமல்ல, நல்ல மனதாலும் நிறைந்ததாக மாறியது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஐ பிரஸ் பண்ணுங்கள்.